எண்ணூர் பகுதியில கச்சா எண்ணெய் கசிவினால அங்க இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவ ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் புலம்பி அழுத அந்த காணொலி என்பது இணையதளத்துல பெருமளவு வைரல் ஆயிடுச்சு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்களை விட்டு அந்த மக்களினுடைய பாதிப்புகளை கேட்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு மருத்துவ ரீதியா உதவுவதற்கு மருத்துவ முகாமை அமைத்ததோடு மட்டுமில்லாம அவரும் தன்னுடைய பங்களிப்பா அந்த மக்களுக்கு நேரடியா களத்துல இறங்கி மருத்துவ முகாம்ல பங்கேற்று அவர்களுக்கான ஆலோசனையை தந்தளிச்சிட்டு இருக்கிறார். பாமகவை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே, அந்த கட்சியினுடைய தலைமைகள் எல்லாமே அந்த பகுதி மக்களினுடைய பாதிப்பை வெறும் செய்தியா மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த மக்களினுடைய உணர்வையும் வலியையும் உள்ளதாகவே உண்மையாகவே புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை நோக்கி செயலாற்றிக் கொண்டிருக்கும் போது எனக்கு தேர்தல் அரசியல் முக்கியமல்ல, எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று மக்களுக்கான ஒரு தலைவராய் தலைமையாய் தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்.